அன்பார்ந்த சன் சேட்டலைட் டிவி ரசிக பெருமக்களுக்கு எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் துரை செல்வராஜ். ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் மற்றும் கவிஞர் ஆவேன். அரசு பணியிலிருந்து 30/9/2005 ஓய்வு பெற்றேன். எனது முகவரி 86 மேலவீதி காட்டுமன்னார் கோயில் ஆகும். நான் ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு கவிதை எழுதும் ஆற்றல் இறைவனால் கிடைக்கப்பெற்றது. இன்றைய தேதியில் என் கைவசம் 6500 கவிதைகள் உள்ளன. அவை தத்துவம், தாலாட்டு, இயற்கை வர்ணனை, மங்க வர்ணனை, கடவுள் பாட்டு மற்றும் சமூக சிந்தனை தலைப்பில் அடங்கும். நான் பொதிகை டிவியில் கொஞ்சம் கவிதை கொஞ்சம் தேரி நிகழ்ச்சி கொடுத்துள்ளேன். மேலும் காரைக்கால் FM நிகழ்ச்சியில் ஜவஹர்லால் நேரு பற்றி 260 வரிகளில் கவிதை வாசித்து சன்மானம் பெற்றுள்ளேன். சென்ற ஆண்டு அதே FMஇல் அனுபவம் அற்புதம் என்ற நிகழ்ச்சி கொடுத்துள்ளேன். நான் எழுதிய கவிதைகளிலிருந்து சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் விநாயகர் துதி வாசிக்கிறேன். பின்னர் போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள் விழா என்ற தலைப்பில் கவிதை வாசிக்க விரும்புகிறேன். மீண்டும் வேறு தலைப்பிலான கவிதைகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் கவிஞன் துரை செல்வா. விநாயகரை பற்றி ஒரு பாடல். ஆனை முகத்தவனே, அனைத்து செயலுக்கும் மூல காரணமானவனே, ஆற்றங்கரை அரசமரத்தில் அமர்ந்திருப்பவனே, அன்னையை போல் பெண் தேடுபவனே, அனந்த கோடி வணக்கம் ஐயா உனக்கு. அன்னை தந்தையரை வணங்கி மாம்பழம் பெற்றவனே, தம்பி முருகனை ஆண்டி கோலம் பூண வைத்தவனே, மூஞ்சூருவை வாகனமாக கொண்டவனே, உன்னை நம்பி வந்த பக்தர்களுக்கு வேண்டிய வரங்கள் அள்ளி தருபவனே, வினைகள் யாவற்றையும் போக்குவனே, அவல் பொறி கடலை கொழுக்கட்டை விரும்பி உண்பவனே, நகரில் வீதிக்கு வீதி அமர்ந்து பக்தர்கள் கோரிக்கையினை செவிமடுப்பவனே, உன் பாத கமலம் சரண் அடைந்தோம் அப்பா. எங்கள் சங்கடங்களை தீர்த்து வைப்பாய் தும்பிக்கை நாதனே. இந்த எளியவனின் கவிதை வாசிப்பு நிகழ்ச்சி சிறப்புற நடந்தேற அருள் புரிவாய் முழுமுதற் கடவுளே. அடுத்து போகி பண்டிகை. போகி பண்டிகையை பற்றி ஒரு விளக்கம். போகி பண்டிகை பொங்கல் முதல் நாள் வரும் ஓர் விழா ஆகும். இந்த விழாவில் நாம் ஆண்டு முழுவதும் போகித்து உடுத்திய ஆடைகள், பாய்கள், தலையடைகள் பழுது போட்டு போய் உள்ளதை வீட்டில் இருந்து வெளிக்கொணர்ந்து வீதியில் போட்டு நம் முன்னோர்கள் தீயிட்டு கொளுத்தி வந்தனர். அதனால் ஏற்படும் புகையால் கொசு பூச்சிகள் அழிந்து ஒழிந்தன. முன்னாளில் இந்த நிகழ்வுகள் தேவையான ஒன்றாக இருந்திருக்கலாம். அப்போது மக்கள் தொகை நெருக்கம் கிடையாது, ஆலைகளும் தொழிற்சாலைகளும் அதிகம் இல்லை. ஆனால் இந்த நவீன காலகட்டத்தில் புகை மனிதனுக்கு பகையாக மாறிவிட்டது. தொழிற்சாலைகள் வெளியிடும் புகை காற்று மண்டலத்தை மாசுபடுத்துவதோடு ஓசோன் மண்டலத்தையும் ஓட்டை போடுகின்றன. விஞ்ஞானிகள் அபயக்குரல் எழுப்புகின்றனர். எனவே தான் போகி பண்டிகையில் டயர், டியூப், வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட பொருட்கள் பொது வழியில் எரிக்காதர் என அரசும் அறிவிப்பு வெளியிடுகிறது. பல முன்னாள் பழக்க வழக்கங்கள் இன்றைய காலகட்டத்திற்கு ஒத்துப்போகுமா என்ற கேள்விகள் எழத்தான் செய்கின்றன. எனவே இன்றைய சூழலில் புகை சூழலிப்பது கெடுதலே விளைவிக்கும். எனவே சிந்தித்து செயல்படுவோர் ஓசோன் மண்டலத்தை ஓட்டை போடாமல் பாதுகாப்பீர். அடுத்தது பொங்கல். பொங்கல் பொங்கட்டும் முற்றத்திலே, தங்கட்டும் மகிழ்ச்சி இல்லத்திலே, உதிக்கட்டும் சூரியன் கிழக்கிலே, அதன் ஒளி பரவட்டும் அகிலத்திலே, விளைந்த தானியம் நிறையட்டும் விவசாயி இல்லங்களிலே, விடியட்டும் நல்ல பொழுது விரைவிலே, முடியட்டும் துயரங்கள் கதிரவன் பட்ட பனி போலே, பசிப்பிணி நோய் அகலட்டும் பாரிலே, பாரோர் வணங்கும் பரந்தாமன் அருள் பாமர ஏழைக்கும் விரைவில் கிட்டட்டும், கொரோனா என்ற கொடிய கொள்ளை நோய் மீண்டும் நாட்டில் பரவாதிருக்கட்டும், கொலை கொள்ளை கற்பழிப்பு இல்லாத சமுதாயம் அமையட்டும் தாய் திரு நாட்டிலே, நாளும் பொழுதும் உழைத்திருப்போம், நல்லோர் நட்பினை நாளும் பொழுதும் நாடி இருப்போம். மாட்டுப்பொங்கல். மாந்தருக்கு பால் தரும் பசுவுக்கும் விவசாய வேலைகளில் உறுதுணையாக இருக்கும் காளைகளுக்கும் எடுக்கப்படும் விழாவே இந்த மாட்டுப்பொங்கல் விழா. பால் தரும் பசு தன் கன்றுக்கு தரும் பாலை குறைத்து மாந்தர் நாம் அதிகமாக கரைக்கிறோம். பசு அதை பற்றி கவலைப்படுவதில்லை. காளைகளும் 8 மணி நேரம் வேலை செய்வேன் என்று ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் செய்வதில்லை. முன்னாளில் சிலர் காளைகளை பகலில் உழவு செய்தோடு இரவிலும் நிலவொளியில் புழுதியர் ஓட்டுவார்களாம். காலை ஓவர் டைம் பணி புரியுதே என்று அவருக்கு சத்தான ஆகாரம் தருகிறோமா? இல்லையே. வைக்கோல், புல், புண்ணாக்கு நாம் ஒதுக்கிய அழுகிய பழம், காய்கறிகள் அன்புடன் அளிக்கிறோம். போனார் போகட்டும் என்று தூக்கி போடுகிறோம். போதாக்குறைக்கு அரிசி கழிவு நீரை ஊற்றுகிறோம். மீந்த சோறில் தண்ணீரை ஊற்றி கனிவுடன் காட்டுகிறோம். இப்பேற்பட்ட பாட்டாளி வர்க்கமான காளைகளை மாட்டுப்பொங்கல் நல்லாளில் நல்ல உணவுகளை அளித்து அவைகள் சேவையை போற்றுவோம். உழவர் திருநாள். உலக மக்களின் பசி போக்க பாடுபடும் விவசாயிகளின் பாராட்ட எடுக்கப்படும் விழாவே இந்த உழவர் திருநாள் ஆகும்.
உழவுக்கு பயன்படும் ஏர், கலப்பை, டிராக்டர், பவர் டில்லர் முதலியவற்றை அலங்கரிப்பதுடன் பொதியேற்றி செல்லும் வண்டிகளுக்கு அலங்காரம் செய்து அழகுபடுத்தி காளை மாடுக்கு தக்கை மாலை போட்டு வண்டியில் சிறுவர்கள் ஏற்றிக்கொண்டு வீதி விழா வரும் ஒரு நிகழ்வே இந்த உழவர் திருநாள் விழா. இந்த விழா ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு புறம் காளையரும் கன்னியரும் கடற்கரை, கோயில்கள், மிருக காட்சிசாலை சென்று உல்லாசமாக பொழுதுபோக்கும் ஒரு உன்னத திருவிழாவே இந்த உழவர் திருநாள் விழா. வசந்தத்தின் தொடக்க மாதமான தை திங்களை ஆனந்தமுடன் வரவேற்புடன் ஆடவரும் பெண்ணியரும் ஆடி மகிழ்ந்திருப்போம்.